நல்லா கமகமன்னு ஒரு சூப்பரான வெண்டைக்காய் சாம்பார் நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். எந்த குழப்பம் இல்லாமல் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது செய்யறதுக்கு குக்கரில் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி வச்சு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. தாளிப்புக்கு வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்ச வெண்டைக்காவையும் சேர்த்து நல்ல ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. அப்போ தான் எந்த குழப்பம் இருக்காது. சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்புத்தூள்னா 2 ஸ்பூனுமே சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ வேக வச்ச பருப்பு தண்ணி சேர்த்து கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாம்பாரை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நல்லா வெந்துடும். இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வைங்க. அவ்வளோதான், நல்ல கமன்னு சூப்பரான வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ட்ரஸ்ட் மீ, இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.